ஹலோ எவ்ரிவான், நான் தான் உங்க மலர். ஸ்கோர் கிளவர்ல இருந்து உங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட். இன்னைக்கு நம்ம மே 4, 2026 அன்னைக்கு தி ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்த 2 டெய்லி எடிட்டோரியல்ஸ் பத்தி பார்க்க போறோம். இது ஒரு வெரி ஷார்ட் பிரேக் டவுன் தான். டெய்லி எடிட்டோரியல்ஸோட ஒரு வெரி டீட்டெயில்டு பிரேக் டவுன் நம்ம எடிட்டோரியல் அனாலிசிஸ் வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. அந்த வெப்சைட்ல எடிட்டோரியல்ல இருக்கிற ஒவ்வொரு சென்டென்ஸையும் அதோட ஸ்ட்ரக்சர் அடிப்படையில ஃப்ரேஸ் பை ஃப்ரேஸா பிரேக் பண்ணி ஒவ்வொரு ஃப்ரேஸ்க்கும் வொக்காபுலரிஸ், தமிழ் டிரான்ஸ்லேஷன், அப்புறம் சிம்பிளிஃபைடு இங்கிலீஷ் கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லாம சென்டென்சஸோட கான்டெக்ஸ்ட் மற்றும் பேக்ரவுண்ட், 5 பாயிண்ட் சமரி, அப்புறம் எடிட்டோரியலோட டோன், இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு எடிட்டோரியலுக்கும் எக்ஸாம் ஸ்டாண்டர்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸும் வெப்சைட்ல இருக்கு. வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கோர் கிளவர் தங்களோட டெலிகிராம் சேனல்ல டெய்லி பிரீமியம் எடிட்டோரியல் வொக்காபுலரி பிடிஎஃப்ஸ் ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்றாங்க. இதுல இம்பார்ட்டன்ட் வொக்காபுலரிஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பிகினர்ஸ்க்கான ஒரு சின்ன அட்வைஸ், நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு மீனிங் புரியலனா தாராளமா வீடியோவை பாஸ் பண்ணி ஒவ்வொரு சென்டென்சஸையும் அனலைஸ் பண்ணி பாருங்க. மீனிங் புரிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சா அந்த சென்டென்ஸை கொஞ்சம் சத்தமா 2 தடவை ரீட் பண்ணி பாருங்க. பிகினர்ஸ் இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தா வெறும் 6 மந்த்ஸ்ல உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் டிராஸ்டிக்கலா இம்ப்ரூவ் ஆகுறத நீங்களே பார்க்கலாம். சரி, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல்குள்ள போகலாம். டைட்டில்: டாக்டர்ஸ் டிசைட் ஆன் லீகல் அபார்ஷன். டாக்டர்கள் முடிவு செய்கிறார்கள் சட்டபூர்வமான கருக்கலைப்பு குறித்து. சப்டைட்டில்: டிசிஷன்ஸ் டு கோ ஃபார் அபார்ஷன் மஸ்ட் பி கைடட் பை சவுண்ட் மெடிக்கல் அட்வைஸ். கருக்கலைப்பு செய்வதற்கான முடிவுகள் சரியான மருத்துவ ஆலோசனையின் அடிப்படையில் அமைய வேண்டும். வித் ஃப்ரீடம் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. சுதந்திரத்துடன் பெரிய பொறுப்பும் வருகிறது. Decisions made as a consequence of any freedom, எந்தவொரு சுதந்திரத்தின் விளைவாக எடுக்கப்படும் முடிவுகளும் must be informed by a reasonable awareness of the fallout. அதன் விளைவுகள் பற்றிய நியாயமான விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். இங்க fallout அப்படின்னா ஒரு விஷயத்தோட நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் அல்லது பக்க விளைவுகள்னு அர்த்தம். In seemingly vesting reproductive autonomy with the woman, இனப்பெருக்க உரிமையை பெண்ணிடம் வழங்குவது போல் தோன்றும் நிலையில் the Supreme Court might have edged out the essential role of a clinical review of the situation. உச்ச நீதிமன்றம் இந்த சூழ்நிலையில் மருத்துவ பரிசோதனையின் முக்கிய பங்கை ஒதுக்கி வைத்திருக்கலாம். இங்க வெஸ்டிங் அப்படின்னா ஒரு அதிகாரத்தையோ உரிமையையோ வழங்குறதுன்னு அர்த்தம். அட்டானமி அப்படின்னா தன்னாட்சி அல்லது சுதந்திரம். எட்ஜ்ட் அவுட் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு விஷயத்தை நீக்கிறது அல்லது ஒதுக்குறதுன்னு அர்த்தம். The court asked the union government to amend the abortion law to remove the time limit on medical termination of unwanted pregnancies. கருக்கலைப்பு சட்டத்தை திருத்துமாறு மத்திய அரசை நீதிமன்றம் கேட்டுக்கொண்டது. தேவையற்ற கர்ப்பங்களை மருத்துவ ரீதியாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான காலக்கெடுவை நீக்க. In the case of minor rape victims, பாலியல் வன்கொடுமைக்காலான சிறுமிகளின் விஷயத்தில். அமெண்ட் அப்படின்னா ஒரு சட்டத்தையோ விதியையோ மாற்றுவது அல்லது திருத்துவதுன்னு அர்த்தம். டெர்மினேஷன் அப்படின்னா முடிவுக்கு கொண்டு வருவதுன்னு அர்த்தம். The bench of Justices B.V. Nagaratna and Justice Joymalya Bagchi made the observation. இந்திய தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதி ஜாய்மல்யா பாக்சி ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த கருத்தை தெரிவித்தது. While refusing to entertain a petition against an earlier court decision, முந்தைய நீதிமன்ற முடிவுக்கு எதிரான ஒரு மனுவை ஏற்க மறுத்தபோது, allowing a 15-year-old survivor of rape to terminate the pregnancy during the 30th week. 15 வயது பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட சிறுமியை 30வது வாரத்தில் கருக்கலைப்பு செய்ய அனுமதித்த முடிவுக்கு. என்டர்டெயின் அப்படின்னா இங்க ஒரு மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்வதுன்னு அர்த்தம். In the original judgment on the case, இந்த வழக்கின் அசல் தீர்ப்பில், which was on a curative appeal, அது ஒரு சீராய்வு மேல்முறையீடாக இருந்தது. The judges remarked that the right of the minor child to continue a pregnancy that is illegitimate must be considered to safeguard a woman's right to reproductive autonomy. முறையற்ற ஒரு கர்ப்பத்தை தொடர சிறுமிக்கு உள்ள உரிமையை பரிசீலிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் குறிப்பிட்டனர். ஒரு பெண்ணின் இனப்பெருக்க சுதந்திர உரிமையை பாதுகாக்க. கியூரேட்டிவ் அப்பீல் அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தில் இறுதி வாய்ப்பாக தாக்கல் செய்யப்படும் ஒரு சீராய்வு மனு.
இல்லெஜிட்டிமேட் அப்படின்னா சட்டவிரோதமான அல்லது முறையற்றன்னு அர்த்தம். The bench of Justices B.V. Nagaratna and Justice Ujjwal Bhuyan had noted, நீதிபதிகள் B.V. Nagaratna மற்றும் உஜ்வல் புயன் அடங்கிய அமர்வு குறிப்பிட்டிருந்தது, that the minor had shown a clear and consistent unwillingness to continue the pregnancy. அந்த சிறுமி கர்ப்பத்தை தொடர தெளிவான மற்றும் தொடர்ச்சியான விருப்பமின்மையை காட்டியுள்ளார் என்று. கன்சிஸ்டன்ட் அப்படின்னா மாறாத அல்லது தொடர்ச்சியான அர்த்தம். The court cannot compel any woman, நீதிமன்றம் எந்த பெண்ணையும் கட்டாயப்படுத்த முடியாது, much less a minor, அதிலும் குறிப்பாக ஒரு சிறுமியை, to complete her pregnancy if she otherwise did not intend to do so, they said. அவளுக்கு விருப்பமில்லை என்றால் தனது கர்ப்பத்தை முழுமையாக தொடர வேண்டும் என்று அவர்கள் கூறினர். கம்பெல் அப்படின்னா கட்டாயப்படுத்துவது, இன்டெண்ட் அப்படின்னா நோக்கம் அல்லது எண்ணம். They also indicated that if the legal routes were closed, சட்டபூர்வமான வழிகள் மூடப்பட்டால் என்று அவர்கள் சுட்டிக்காட்டினர், women might take the dangerous path to quacks, risking life. பெண்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து போலி மருத்துவர்களிடம் செல்லும் ஆபத்தான பாதையை தேர்ந்தெடுக்கலாம். குவாக்ஸ் அப்படின்னா முறையான படிப்பு இல்லாத போலி மருத்துவர்கள். However, Council for the All India Institute of Medical Sciences stoutly opposed the termination and the curative petition. இருப்பினும் அகில இந்திய மருத்துவ அறிவியல் கழகத்தின் வழக்கறிஞர் இந்த கருக்கலைப்பையும் சீராய்வு மனுவையும் கடுமையாக எதிர்த்தார். Leveraging the same safety consideration, அதே பாதுகாப்பு காரணங்களை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி. Stoutly அப்படின்னா ரொம்ப உறுதியாக அல்லது கடுமையாக. Leveraging அப்படின்னா ஒன்றை தமக்கு சாதகமாக பயன்படுத்துவது. Terminating the pregnancy at an advanced stage, 30 weeks, 30 வாரங்கள் என்ற முதிர்ந்த கட்டத்தில் கர்ப்பத்தை முடிப்பது, would be inimical to the health of the teenage mother. பதின்பருவ தாயின் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிப்பதாக இருக்கும். இனிமிக்கல் அப்படின்னா தீங்கு விளைவிக்கும் அல்லது ஆபத்தான அர்த்தம். Currently, Indian law allows for termination of pregnancy up to 24 weeks of gestation. தற்போது இந்திய சட்டம் 24 வாரங்கள் கருவுற்றிருக்கும் காலம் வரை கர்ப்பத்தை கலைக்க அனுமதிக்கிறது. Gestation அப்படின்னா கருவுற்றிருக்கும் காலம். The entire argument hinges on gestational age. முழு விவாதமும் கருவுற்றிருக்கும் காலத்தை பொறுத்தே அமைகிறது. Which, as an indicator of how far along the pregnancy is, அது கர்ப்பம் எவ்வளவு தூரம் வளர்ந்துள்ளது என்பதற்கான ஒரு குறியீடாக, is crucial to deciding whether an abortion would be safe. கருக்கலைப்பு பாதுகாப்பானதாக இருக்குமா என்பதை முடிவு செய்வதில் முக்கியமானது. Hinges on அப்படின்னா ஒன்றை முழுமையாக சார்ந்திருப்பது. Most countries that have legalized abortion, கருக்கலைப்பை சட்டமுறையாக்கிய பெரும்பாலான நாடுகள், restrict the period of safe abortion to 24 weeks of gestation. பாதுகாப்பான கருக்கலைப்புக்கான காலத்தை 24 வாரங்களாக கட்டுப்படுத்துகின்றன. Primarily because of the negative implications for the life and health of the mother after that. முக்கியமாக அதற்கு பிறகு தாயின் உயிர் மற்றும் ஆரோக்கியத்திற்கு ஏற்படும் எதிர்மறை விளைவுகள் காரணமாக. Implications அப்படின்னா பின் விளைவுகள் அல்லது தாக்கங்கள்னு அர்த்தம். But central to legal abortion is a medical assessment of risks. ஆனால் சட்டபூர்வமான கருக்கலைப்புக்கு முக்கியமானது அபாயங்கள் குறித்த மருத்துவ மதிப்பீடாகும். Assessment அப்படின்னா மதிப்பீடு அல்லது ஆய்வு. Will a child or her parents alone, with lay knowledge, be able to make a studied assessment of such risk? ஒரு குழந்தையோ அல்லது அவளது பெற்றோர்களோ மட்டும் சாதாரண அறிவை கொண்டு இதுபோன்ற அபாயத்தை பற்றி முழுமையாக படித்து மதிப்பீடு செய்ய முடியுமா? லே நாலேஜ் அப்படின்னா மருத்துவத்துறையில் இல்லாத சாதாரண மக்களின் அடிப்படை அறிவு. ஸ்டடீட் அசஸ்மெண்ட் அப்படின்னா கவனமாக ஆராய்ந்து எடுக்கப்பட்ட முடிவு. While the minor expresses her desire to be rid of a forced pregnancy, சிறுமி கட்டாய கர்ப்பத்திலிருந்து விடுபட தனது விருப்பத்தை வெளிப்படுத்தும் அதே வேளையில், it is the role of her parents and the system to provide her with safe options within the permissible period. அனுமதிக்கப்பட்ட காலத்திற்குள் அவளுக்கு பாதுகாப்பான விருப்பங்களை வழங்குவது அவளது பெற்றோர் மற்றும் இந்த அமைப்பின் பங்காகும். Be rid of அப்படின்னா ஒன்றிலிருந்து விடுபடுவது. Permissible அப்படின்னா அனுமதிக்கப்பட்ட.
இந்த எடிட்டோரியலோட டோன் என்னன்னு பாத்தீங்கன்னா அனாலிட்டிக்கல் டோனா இருக்கு. ஏன்னா உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பை மருத்துவ ரீதியான உண்மைகளோட ஒப்பிட்டு சிறுமியோட உரிமை மற்றும் மருத்துவ ரீதியான அபாயங்களை ஆசிரியர் ரொம்ப தெளிவா அனலைஸ் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் சூப்பரா முடிஞ்சது. இப்ப செகண்ட் எடிட்டோரியல்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். vocabularies, idioms and phrases, அப்புறம் phrasal verbs இதெல்லாம் படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கா? கவலையே படாதீங்க. கூகுள் பிளே ஸ்டோர்ல நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப் அவைலபிளா இருக்கு. இந்த ஆப் ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக்கை யூஸ் பண்றாங்க. அதாவது ஆஸ்பிரன்ஸ் படிச்ச ஒரு இன்ஃபர்மேஷனை எப்ப மறப்பாங்கன்னு இந்த ஆப் ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி ஓவர் டைம்ல உங்களை ரிவைஸ் பண்ண வைக்கும். சோ நீங்க ஒரு தடவை படிச்சா அதை வாழ்நாள் முழுசும் மறக்கவே மாட்டீங்க. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அப்புறம் இந்த நியூ பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் பத்தி உங்களோட ஃபீட்பேக்கை காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த பாட்காஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு நாங்க நிறைய எஃபோர்ட் போடுறோம். சோ உங்களோட லைக் கொடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேருக்காவது ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப நம்ம செகண்ட் எடிட்டோரியல் பார்க்கலாம். டைட்டில் டாக்லிங் டேக் டவுன்ஸ் ஆன் த கவர்மெண்ட் அண்ட் ஆன்லைன் சென்சார்ஷிப், அகற்றுதல்களை கையாளுதல் அரசு மற்றும் ஆன்லைன் தணிக்கை குறித்து. சப்டைட்டில் ஆன்லைன் தணிக்கை என்பது சுதந்திரமாக கருத்து தெரிவிக்கும் அடிப்படை உரிமைக்கு ஒரு அச்சுறுத்தலாகும். மத்திய அரசு தனது போலியான அதிகாரங்களை ஆர்வத்துடன் தவறாக பயன்படுத்துவது டு சென்சார் லாஃபுல் ஸ்பீச் ஆன்லைன், இணையத்தில் சட்டபூர்வமான பேச்சுகளை தணிக்கை செய்ய is an alarming and exponentially growing threat to India's democracy. இந்தியாவின் ஜனநாயகத்திற்கு ஒரு ஆபத்தான மற்றும் அதிவேகமாக வளர்ந்து வரும் அச்சுறுத்தலாகும். ஸ்பியூரியஸ் அப்படின்னா போலியான அல்லது உண்மையற்ற. சென்சார் அப்படின்னா தணிக்கை செய்வது அல்லது கட்டுப்படுத்துவது. எக்ஸ்போனென்ஷியலி அப்படின்னா மிக வேகமாக பல மடங்கு அதிகரிப்பது. With the amendments to the IT Rules 2021, 2021 IT விதிகளில் செய்யப்பட்ட திருத்தங்களுடன், which are themselves on shaky constitutional ground, அவை ஏற்கனவே அரசியலமைப்பு ரீதியாக நிலையற்ற நிலையில் உள்ளன. The government has successfully pressured Meta and X to take down content within 3-hour timelines. அரசு மெட்டா மற்றும் எக்ஸ் நிறுவனங்களுக்கு 3 மணி நேரத்திற்குள் பதிவுகளை அகற்ற வேண்டும் என்று வெற்றிகரமாக அழுத்தம் கொடுத்துள்ளது. That leave little time to push back. இது அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க மிக குறைந்த நேரத்தையே அளிக்கிறது. Lest they lose safe harbor protections. இல்லையென்றால் அவர்கள் தங்களுக்கு உள்ள பாதுகாப்பான புகலிட உரிமைகளை இழக்க நேரிடும் என்ற பயத்தில். And be dragged into court or worse, have their employees face personal criminal liability. மேலும் நீதிமன்றத்திற்கு இழுக்கப்படலாம் அல்லது இன்னும் மோசமாக அவர்களின் ஊழியர்கள் தனிப்பட்ட குற்றவியல் பொறுப்பை எதிர்கொள்ள நேரிடும். ஷேக்கி அப்படின்னா நிலையற்ற அல்லது உறுதியற்ற. புஷ்பேக் அப்படின்னா எதிர்ப்பு தெரிவிப்பது. லிஸ்ட் அப்படின்னா அப்படி செய்யாவிட்டால் அல்லது என்ற பயத்தில். லயபிலிட்டி அப்படின்னா பொறுப்பு அல்லது கடமை. Under the cover of fighting AI-generated content, AI மூலம் உருவாக்கப்பட்ட பதிவுகளை எதிர்த்து போராடுகிறோம் என்ற போர்வையில், all speech is being subjected to a despotic regime. அனைத்து பேச்சுகளும் ஒரு சர்வாதிகார ஆட்சிக்கு உட்படுத்தப்படுகின்றன. Where the state can silence speech at will. அங்கு அரசு தனது விருப்பப்படி பேச்சுகளை மௌனமாக்க முடியும். Destroying the promise of the internet. இணையத்தின் வாக்குறுதியை அழித்து, which has emerged as an important alternative voice to express everyday concerns. அன்றாட பிரச்சனைகளை வெளிப்படுத்தும் ஒரு முக்கியமான மாற்று குரலாக அது உருவாகியுள்ளது. டெஸ்பாட்டிக் அப்படின்னா சர்வாதிகாரமான அல்லது கொடுங்கோன்மையான. at will அப்படின்னா நிலைத்த மாத்திரத்தில் அல்லது விருப்பப்படி. visceral, hard-hitting, expressions of independent voices. சுதந்திரமான குரல்களின் ஆழமான மற்றும் கடுமையான வெளிப்பாடுகள் are an integral part of a society led by free ideals and representative democracy. சுதந்திரமான கொள்கைகள் மற்றும் பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தால் வழிநடத்தப்படும் ஒரு சமூகத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். விசரல் அப்படின்னா ஆழமான உணர்வுகளிலிருந்து வரும். ஹார்ட் ஹிட்டிங் அப்படின்னா மிகவும் கடுமையான அல்லது தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்டெக்ரல் அப்படின்னா பிரிக்க முடியாத அல்லது மிக முக்கியமான. Weaponizing Sections 69A and 79(3)(b of the IT Act 2000.
2000ஆம் ஆண்டு ஐடி சட்டத்தின் 69A மற்றும் 79(3)B பிரிவுகளை ஆயுதமாக பயன்படுத்துவது. டு டேக் டவுன் சச் கண்டென்ட் அண்ட் அக்கவுண்ட்ஸ் ஹோல்சேல். இது போன்ற பதிவுகளையும் கணக்குகளையும் மொத்தமாக அகற்ற. டிஸ்டார்ட்ஸ் த பப்ளிக் கான்வர்சேஷன் இன் a way that benefits the ruling party. ஆளும் கட்சிக்கு சாதகமாக பொது விவாதங்களை திசை திருப்புகிறது. with scant regard for the freedoms of audiences and the livelihoods of creators. பார்வையாளர்களின் சுதந்திரம் மற்றும் படைப்பாளிகளின் வாழ்வாதாரத்தை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல். வெப்பனைசிங் அப்படின்னா ஒரு விஷயத்தை ஆயுதமாக பயன்படுத்துவது. ஹோல்சேல் அப்படின்னா மொத்தமாக. டிஸ்டார்ட்ஸ் அப்படின்னா திரித்து கூறுவது அல்லது திசை திருப்புவது. ஸ்கேண்ட் ரிகார்ட் அப்படின்னா மிக குறைவான மதிப்பு அளிப்பது அல்லது கொஞ்சம் கூட மதிக்காமல் இருப்பது. Often entire accounts of the opposition are deleted. பெரும்பாலும் எதிர்க்கட்சிகளின் முழு கணக்குகளும் நீக்கப்படுகின்றன. Since this infrastructure of censorship has been built brick by brick. இந்த தணிக்கை கட்டமைப்பு படிப்படியாக கட்டப்பட்டுள்ளதால் without any moral compunctions on the path down which they lead. அவர்கள் செல்லும் பாதையில் எந்த ஒரு தார்மீக குற்ற உணர்ச்சியும் இல்லாமல். Takedowns of independent media outlets and critical commentators have grown. சுதந்திரமான ஊடக நிறுவனங்கள் மற்றும் விமர்சன ரீதியாக கருத்து தெரிவிக்கும் கணக்குகள் அகற்றப்படுவது அதிகரித்துள்ளது. பிரிக் பை பிரிக் அப்படின்னா படிப்படியாக அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக. கம்பங்ஷன்ஸ் அப்படின்னா குற்ற உணர்ச்சி அல்லது மன உறுத்தல். டேக்டவுன்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் மீடியா அவுட்லெட்ஸ் அண்ட் கிரிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ் ஹேவ் grown. சுதந்திரமான ஊடக நிறுவனங்கள் மற்றும் விமர்சன ரீதியாக கருத்து தெரிவிக்கும் கணக்குகள் அகற்றப்படுவது அதிகரித்துள்ளது. விரிசியல் hard-hitting expressions of independent voices. சுதந்திரமான குரல்களின் ஆழமான மற்றும் கடுமையான வெளிப்பாடுகள் are an integral part of a society led by free ideals and representative democracy. சுதந்திரமான கொள்கைகள் மற்றும் பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தால் வழிநடத்தப்படும் ஒரு சமூகத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். விசரல் அப்படின்னா ஆழமான உணர்வுகளிலிருந்து வரும். ஹார்ட் ஹிட்டிங் அப்படின்னா மிகவும் கடுமையான அல்லது தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்டெக்ரல் அப்படின்னா பிரிக்க முடியாத அல்லது மிக முக்கியமான. The government continues to enjoy these powers under a veil of secrecy. இந்த அதிகாரங்களை அரசு ஒரு ரகசிய திரைக்கு பின்னால் தொடர்ந்து அனுபவித்து வருகிறது. Publishing no meaningful data on how its hold on online discourse has tightened. ஆன்லைன் விவாதங்களின் மீதான அதன் பிடி எவ்வாறு இறுகியுள்ளது என்பது குறித்து எந்த ஒரு அர்த்தமுள்ள தரவுகளையும் வெளியிடாமல். வெயில் அப்படின்னா திரை அல்லது மூடி மறைக்கும் ஒரு விஷயம். டிஸ்கோர்ஸ் அப்படின்னா விவாதம் அல்லது உரையாடல். By opening up the so-called Sayog portal to police officials around the country. நாடு முழுவதுமுள்ள காவல்துறை அதிகாரிகளுக்கு சயோக் எனப்படும் போர்ட்டலை திறந்துவிட்டதன் மூலம். Requests under section 79(3)B have been supercharged. இட்டி சட்டத்தின் கீழ் வரும் கோரிக்கைகள் மிக வேகமாக அதிகரிக்கப்பட்டுள்ளன. As a sensorial rubber stamp that the IT Act simply does not give them. ஐடி சட்டம் அவர்களுக்கு வழங்காத தணிக்கை செய்வதற்கான ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் போல. சூப்பர் சார்ஜ்ட் அப்படின்னா அதிவேகமாக அதிகரிக்கப்பட்ட அல்லது சக்தி கூட்டப்பட்ட. சென்சோரியல் அப்படின்னா தணிக்கை தொடர்பான. The clear Supreme Court precedent outlining what actual knowledge of illegality online constitutes for takedown orders. ஆன்லைனில் உள்ள சட்டவிரோத பதிவுகளை அகற்றுவதற்கான உத்தரவுகளுக்கு உண்மையான அறிவு என்பது எதை குறிக்கிறது என்பதை விளக்கும் தெளிவான உச்ச நீதிமன்ற முன்னுதாரணம். has been reduced to a mockery. ஒரு கேலி கூட்டாக குறைக்கப்பட்டுவிட்டது. ப்ரீசிடென்ட் அப்படின்னா எதிர்கால வழக்குகளுக்கு வழிகாட்டும் முந்தைய நீதிமன்ற தீர்ப்பு அல்லது முன்னுதாரணம். மாக்கரி அப்படின்னா கேலிக்கூட். The Karnataka High Court has even brushed aside binding court precedent under Shreya Singhal vs. Union of India. ஸ்ரேயா சிங்கால் மற்றும் இந்திய அரசுக்கு இடையிலான வழக்கில் கட்டாயமாக பின்பற்ற வேண்டிய நீதிமன்ற முன்னுதாரணத்தை கர்நாடக உயர்நீதிமன்றம் கூட ஒதுக்கி வைத்துவிட்டது. Even as the government has not dared to formalize the powers that it is exercising by passing a law in parliament. அரசு தான் பயன்படுத்தும் அதிகாரங்களை நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றுவதன் மூலம் முறைப்படுத்த தைரியமில்லாத நிலையிலும் கூட. பிரஷ்ட் அசைட் அப்படின்னா ஒரு விஷயத்தை பொருட்படாமல் ஒதுக்கி வைப்பது. ஃபார்மலைஸ் அப்படின்னா முறைப்படுத்துவது. சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் ஹேவ் ஃபெயில்ட் மிசரபிளி இன் ஆக்டிங் as a செக். சமூக ஊடக தளங்கள் ஒரு கட்டுப்பாடாக செயல்படுவதில் படு மோசமாக தோல்வியடைந்துள்ளன. In this ongoing rampage for power over online speech. ஆன்லைன் பேச்சின் மீதான அதிகாரத்திற்கான இந்த தொடர்ச்சியான வன்முறையில் and instead have chosen the peace of mind that comes with automatically processing takedown notices.
அதற்கு பதிலாக அகற்றுவதற்கான நோட்டீஸுகளை தானாகவே செயல்படுத்துவதன் மூலம் கிடைக்கும் மன அமைதியை தேர்ந்தெடுத்துள்ளன. ஃபெயில்டு மிசரபிளி அப்படின்னா படுமோசமாக தோற்பது. ராம்பேஜ் அப்படின்னா வன்முறையான மற்றும் கட்டுப்பாடற்ற நடத்தை. எக்ஸ் continues to resist the சாயோக் போர்ட்டல். எக்ஸ் நிறுவனம் சாயோக் போர்ட்டலை தொடர்ந்து எதிர்க்கிறது. but faces pressure from proceedings in the Karnataka and Delhi High Courts. ஆனால் கர்நாடகா மற்றும் டெல்லி உயர்நீதிமன்றங்களில் நடைபெறும் வழக்குகளின் அழுத்தத்தை எதிர்கொள்கிறது. ரெசிஸ்ட் அப்படின்னா எதிர்ப்பது. ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னா நீதிமன்ற நடவடிக்கைகள். The political elite must ponder the consequences of its campaign against online speech. அரசியல் மேல்தட்டு மக்கள் ஆன்லைன் பேச்சுக்கு எதிரான தங்களது பிரச்சாரத்தின் விளைவுகளை பற்றி சிந்திக்க வேண்டும். எலீட் அப்படின்னா சமூகத்தில் உயர்ந்த அல்லது சக்தி வாய்ந்த மக்கள். பாண்டர் அப்படின்னா ஆழமாக சிந்திப்பது. ஆப்போசிஷன் ரூல்ட் ஸ்டேட்ஸ் have quickly leaped to leverage the சாயோக் portal's powers. எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் சாயோக் போர்ட்டலின் அதிகாரங்களை பயன்படுத்திக் கொள்ள விரைவில் குதித்துள்ளன. லீப்ட் அப்படின்னா குதிப்பது அல்லது வேகமாக செயல்படுவது. A future government run by today's opposition will likely play by the same sordid rules. இன்றைய எதிர்க்கட்சியால் நடத்தப்படும் எதிர்கால அரசாங்கமும் இதே மோசமான விதிகளை பின்பற்றி விளையாடும். சார்டெட் அப்படின்னா மிகவும் மோசமான, நேர்மையற்ற அல்லது அருவருப்பானன்னு அர்த்தம். இந்த எடிட்டோரியலோட டோன் ஒரு கிரிட்டிக்கல் டோனா இருக்கு. ஏன்னா அரசாங்கத்தோட அதிகார துசபயோகத்தையும் ஆன்லைன் தணிக்கையையும் ஆசிரியர் ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காரு. 2 எடிட்டோரியல்ஸையும் நாம கிளியரா பார்த்து முடிச்சிட்டோம். கடைசியா ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம். டெலிகிராம்ல டெய்லி 7 PM நம்ம எடிட்டோரியல் வொக்காபுலரி குவிஸ் லைவா நடக்குது. இத நம்ம எடிட்டோரியல் வொக்காபுலரிக்கான IPLன்னு கூட சொல்லலாம். இதுல மந்த்லி லீக்ஸ், ஸ்கோர்ஸ், அப்புறம் சூப்பரான ரிவார்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க எல்லாரையும் வொக்காப் லீக் சேனல்ல நான் பார்க்க விரும்புறேன். ஜாயினிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு பாட்காஸ்ட்ல உங்களை சந்திக்கிறேன். பை.